ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்லேருந்து எக்ஸைஸ் நம்பர் 3.10லேருந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் தட் மஸ்ட் பி ஷெடியூல்ட் இன் எ லீக் வித் n டீம்ஸ் இஸ் given by g of n equal to n square minus n by 2 where each team plays with every other team with exactly once. A league scheduled 15 games. How many teams are there in a league? ஸோ கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது, வாலிபால் டோர்னமெண்ட். அந்த வாலிபால் டோர்னமெண்ட்டில் n டீம்ஸ் இருக்காங்க. எத்தனை டீம்ஸ் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. 10 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, 15 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒரு n டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த கேம் பிளானிங், அந்த ஷெடியூல் எப்படி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா g of n equal to n square minus n by 2ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட ஷெடியூல், அந்த ஷெடியூல் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா g of n equal to n square minus n by 2. டோட்டலாக எத்தனை டோர்னமெண்ட் நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, எ லீக் ஷெடியூல் ஹேஸ் 15 கேம்ஸ். டோட்டலாக அந்த டீம், இப்போ 10 டீம் இருக்காங்க அப்படின்னா 10 டீமும் எத்தனை கேம்ஸ் விளாட போகிறாங்க அப்படின்னா 15 கேம்ஸ் விளாட போகிறாங்க. ஓகேவா? அந்த பிளானிங் ஷெடியூல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 15 கேம்ஸ் இருக்குது. டோட்டலாக அந்த டோர்னமெண்ட்டில் 15 கேம்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அவர் கொஸ்டின் இஸ் how many teams are there in the league. எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொடுத்த 15 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஷெடியூல், லீக் ஷெடியூல். அப்போ டோட்டல் ஷெடியூல் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா g of n டிஃபைன் பண்ணியிருக்காங்க. therefore this g of n is nothing but here 15. கொஷின் கேட்டது நம்பர் ஆஃப் டீம்ஸ், how many teams are there. கொஷின் கேட்டது n, இங்கே கொடுத்த g of n is nothing but 15. ஓகேவா? ஸோ அப்படியே அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். therefore g of n equal to n square minus n by 2. g of n க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 15 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 15 equal to n square minus n by 2. 15 2 கிராஸ் ஆயிரும், டிவிஷன் அந்த சைட் போனால் மல்டிபிகேஷன். ஸோ n square minus n equal to 30. 30 இந்த சைட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா minus 30. n square minus n minus 30 equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ரிகேஷனாக மாறிடுச்சா? ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு n கண்டுபிடிச்சிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் -30, ஆட் பண்ணால் 1. மல்டிப்ளை பண்ணால் -30, ஆட் பண்ணால் -1. ஸோ இப்போ 30 வரும் பார்த்தீங்கன்னா -30, 6 5s are 30. மைனஸுங்கிறதுனால 1 வேல்யூ ஷுட் பி மைனஸ். அந்த மைனஸ் நம்ம எங்கே போகணும்னு பாருங்கள். எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ ஷுட் பி நெகட்டிவ். ஏன்னா ஆட் பண்ணால் -1 வருது. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ ஷுட் பி நெகட்டிவ். முன்னாடி எதுவும் கோஎஃபிஷியன்ஸ் இல்லை. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிடலாம். n - 6 n + 5 equal to 0. இந்த ஃபேக்டரைசேஷன் அப்படியே எழுதிடலாம். தான் n - 6 n + 5 equal to 0. இது மீனிங் என்ன அப்படின்னா ஈச் ஃபேக்டர் equal to 0. ஸோ -6 அந்த சைட் போச்சுன்னா +6, +5 அந்த சைடு போச்சுன்னா -5. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டீம்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் டீம்ஸ் கண்டிப்பாக நெகட்டிவ் வராது. ஸோ திஸ் -5 இஸ் நாட் பாசிபிள். therefore number of teams participating is n equal to 6. therefore number of teams in the team league, volleyball league is 6. Thanks for watching.